கர்த்தர் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? கரங்களை மேல உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் அடக்கலம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்த கர்த்தர். கான்டெக்ஸ்ட் ஒருவேளை வித்தியாசமா இருந்தாலும் அதுதான் உண்மை. இயேசு பிறந்தாருன்னா இந்த நாட்களில் பிரசங்கிக்கணும். ஆனா அவர் உயிர்த்தெழுந்தாலும் கூட நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவர் மரித்து போகல, ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு சிறிய காரியத்தை மட்டும் சகோதரி ஒன்று லாஸ்ட்ல ஒன்று சொன்னாங்க. சண்டே கிளாஸுக்கு பிள்ளைங்களை மட்டும் அனுப்பாம இருந்துடாதீங்க. யூத் மீட்டிங்களுக்கு பிள்ளைங்களை அனுப்பாம மட்டும். நீங்க நம்புறீங்களோ மாட்டீங்களோ, இங்க 2 சகோதரி இருக்கிறாங்க. 2 சகோதரி வீட்டார் 2 பேர் சைட்லயும் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்துக்கள் தான். இவங்க 2 பேர் ரசிக்கப்போன உட்காந்து அவங்க சொல்லும் போது நான் மனசுல நினைச்சிட்டு 2 பேர் ரசிக்கப்பட்டது சிறு வயதுல. அவங்க சிஸ்டர் சசி அவங்க வந்து ஸ்கூல்ல அந்த கேட்டிசம் அந்த கிளாஸ்ல அவங்க ரசிக்கப்பட்டாங்க. இவங்க சண்டே கிளாஸ்ல மொத்தத்துல 2 பேரும் சிறு வயதுல சண்டே கிளாஸ் மாதிரி தான் வச்சுக்கீங்களேன், அப்படிதான் ரசிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க இயேசுவை இதுவரெல்லாம் பற்றிக்கிறாங்க. அநேக பேருக்கு அவங்க சாட்சியா நிக்கிறாங்கன்னா ஒன்னே ஒண்ணு, சிறு வயதுல விதைக்கப்பட்ட விதைகள் அது பிரதிபலனா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ பேர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாத்தி இருக்கிறார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், பிள்ளைகளை தயவு செய்து நம்ம சர்ச்சில் சண்டே கிளாஸ் நடக்குது, அனுப்பாம மட்டும் தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க. ஆமா, தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, 5ல் வளையாதது 50ல் வளையாது. 5ல் ஆண்டு அவங்கள வளைச்சிட்டாரு. அப்படிதான் சிஸ்டர், சின்ன வயசுல வளைச்சிட்டார். தனக்குன்னு வணைந்து கொண்டார். நம்ம சொல்லுவோம் வளைச்சிட்டான்னு சொல்லக்கூடா, வணைந்து கொண்டார், தனக்கென்று ஏற்படுத்தி கொண்டார், தனக்கென்று பிரித்தெடுத்தார். இன்னைக்கு வரலாம் அவங்க உலகத்துக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம கர்த்தருக்காகவே வாழ்கிறபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு சிறிய காரியத்தை அநேக தடவை நம்ம தியானித்திருப்போம். ஆனாலும் ஒரு விஷயம் கூட நீங்க இது படிக்கணும் நான் விரும்புறேன். தயவு செய்து 1லிருந்து 10ஆம் வசனம் வரலாம், எனக்காக நீங்க வாசிப்பீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனம் வரலாம், வாசிக்க. கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடல் அருகே நின்ற மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த படகுகளில் ஏறினார். கையிலிருந்து கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பிறகு சீமோனை நோக்கி, ஆழத்துல தள்ளி கொண்டு போ, உங்க வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுகளது கூட்டாளிகள் வந்து சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் ஆமிழத்தக்கதாக நிரம்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை அவனுக்கும் அவனோடு கொடுத்த யாவருக்கும் பிரமிப்பின் உண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஓகே, நல்ல கவனிங்க. இப்போ நீங்க பைபிள் பார்க்க வேண்டாம், என்ன கவனிச்ச போதும். நல்ல கவனிங்க. இந்த 10 வசனங்கள் அழகாய் அல்லது கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அல்லது கெனசரேத் அப்படின்றப்படுகிற ஒரு இடம், அந்த இடத்துல இயேசுவானவர் அந்த படகுகள் அந்த வெளியில கரைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதும் அலைகள் அல்லது வலைகளை அலசுவதும் ஆண்டவர் பார்த்து, அல்லது வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் 2 படகை பார்த்தார், 2 பேரோட கர்த்தர் பேசுகிறார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, கனசரேத் அப்படின்ற கனசரேத் என்னப்படுகிற அந்த லேக் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. லேக் அப்படின்னா அதோடைய பின்புறம் அது கடல் இல்ல, அது ஏரி. ஏரியில எத்தனை மீன் இருக்கும் தெரியாது, ரொம்ப குறைவா இருக்கலாம். கடலை மாதிரி நிறைய மீன் இருக்காது, கொஞ்சம் அந்த மீன்கள் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கூட்ட மக்கள் பிடித்தவர்கள் ஒரு பக்கமா நிற்கிறாங்க, பிடிக்காத 2 தனி படகு, வெறுமையின் படகு தனியா நிக்குது. இவங்க 2 பேருக்கு மனசு வேதனை. நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டாங்க, ராத்திரி முழுதுமாய் கஷ்டப்பட்டு எதுவும் அல்லது அவர்களுக்கு முன்பதாய் தென்படாதபடினால், கிடைக்காதபடினால் வேதனை பட்ட பிரயாசம் எல்லாம் அல்லது வீணாய் போனதினால அவர்கள் வேதனையோடு நிரம்பினபடினால தனியாய் நிற்கிறாங்க. இயேசு அவர்களை கண்டார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருஷத்துல நிறைவா இருக்கிற அல்லது இருக்கிறத விட சந்தோஷமா இருக்கிறவர்களை காட்டிலும் கர்த்தருடைய கண்கள் யாரை தேடுகிறது அப்படின்னா, இல்லாத, குறைவுள்ள, பலவீனனான, வியாதிப்பட்டிருக்கிற உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் தேடுகிறார். ஆமென்றவங்க மட்டும் கரங்களை மேல உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தர் அந்த வேலையில உன்னை பார்த்து சொல்றார், இந்த வருஷம் முடிந்து இருக்கலாம், இந்த வருஷம் முடிய தருவாயில் இருக்கலாம், ஆனா கர்த்தர் இந்த வேலை உன்னை பார்த்து சொல்கிறார், இந்த நாட்கள் முடிந்த போதிலும் முழுதுமாய் கஷ்டப்பட்டேன், இந்த வருஷம் முழுதுமாய் கஷ்டப்பட்டேன், இந்த வருஷம் முழுதுமாய் உழைத்து பார்த்தேன், ஆண்டவரே இந்த வருஷம் முடியும் போது என் கை வெறுமை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, உங்களை பார்த்து சொல்றேன், என் ஆண்டவர் எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் என் ஆண்டவர் மாற்ற அவரால் ஆகும். ஏன்னா வேதம் இப்படி சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்தவர் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உனக்குள்ள வாசம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். நீங்க இருக்கிற படகை பார்க்கல, இல்லாத படகை தான் பார்த்தார். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒருவன் பிறந்தது முதல் கொண்டு முடுவன் அந்த குளத்தருகே உட்கார்ந்து கொண்டிருக்கான். ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன். எல்லாரையும் கர்த்தர் காணல, ஒருத்தன் இருக்கிறதுல வேதனையோட ஒருத்தன் நின்றுக்கிறான். கர்த்தருடைய கண்கள் அவனை தேடிச்சான். இன்னைக்கு எதை பார்த்து நீ கவலைப்படுறியோ, எதற்காக கதறுகிறியோ, எதற்காக வேதனைப்படுகிறியோ, எதை நிமித்தமா யோசித்து கொண்டிருக்கிறியோ, எதை நிமித்தமா தேவ சமூகத்துல கர்த்தாவே இது நடக்காதா, இது நடக்காதா, இது எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஒருவேளை இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில நீ வேதனையோடு அமர்ந்து கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஒரு ஊழியக்காரனாய் பலிபீடத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் செய்யும் நாள் அது வெகு சீக்கிரம் என் ஆண்டவர் சந்திக்கிற நாள் வரப்போகிறது. அவர் தேடி பார்க்கிறது குறைய தாங்க பார்க்கிறாரு, நம்ம நிறைவு தான் பார்ப்போம். நான் ஒரு வேளை படகை பார்த்திருக்கோம்னாக்கா, எந்த படகுல நிறைய மீன் இருக்குன்னு தான் பார்த்திருப்பேன். உண்மைங்களா போய்ங்களா? எந்த படகுல நிறைய மீன் இருக்கு, அவங்கள அப்ரிஷியேட் பண்ண, சூப்பர், நீ நல்லா பண்ணிருக்கிறப்பா, வெல்டன், நிறைய மீன் பிடிச்ச, ரொம்ப டேலண்டா இருக்கிற நீ, வெரி குட் அப்படின்னு நம்ம மனசு அங்க போவோம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, உடைந்த நொந்த உள்ளங்களை கர்த்தர் தேய்ச்சுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எம்டி பிடிக்கும், உடைந்தது பிடிக்கும், நொந்தது பிடிக்கும். ஆண்டவருக்கு நிறைய விட கர்த்தர் அதுக்காக தான் கர்த்தர் தேடி வந்தார். இழந்து போனதை தேட வந்தார், இருக்கிறதுக்காக வரல, தொலைந்ததுக்காக கர்த்தர் தேடி வந்தார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் ஏன் வந்தார் அப்படின்னா, தொலைச்சிட்டாரு இல்ல, நம்மளை தொலைச்சிட்டாரு, நம்ம உறவை தொலைச்சிட்டாரு. அதை தேடி மறுபடியுமாய் ரெனோவேட் பண்ணும்படி, மறுபடியும் சேர்த்து கொள்ளும்படி கர்த்தர் கடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, 2 படகு இருக்கு. இந்த 2 படகு தனியே இருக்கு. அது ஒரு லேக். முழுதுமாய் கஷ்டப்பட்டாங்க.
ராத்திரி முழுதுமாய் பிரயாசை இல்ல, பிரயாசப்பட்டு வீட்டுக்கு போகும்போது வெறிங்கோடு போனா அவங்க வீட்டுல இருக்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? சபாஷ், நீ ராத்திரி முழுதும் வேலை செஞ்ச, ஒரு 10 பைசா கொண்டு வரல, நீ தான்ப்பா. என்ன சொல்லுவாங்க? நீ ஒரு வேஸ்ட், நீ பிரயோஜனமே. அவங்க கஷ்டப்பட்டதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவங்க பிரயாசப்பட்டது எல்லாம் மறந்துடுவாங்க. உன்னால எனக்கு வீட்டுல இருக்க நினைப்பாங்க, உன்னால எனக்கு ஒரு பிரயோஜனமோ இல்ல. ஒன்னு சொல்லவா, ஜெயிச்சவனுக்கு முன்னாடி தோத்தவன் என்ன விழுத்த நினைப்பான், கூனி குறுகி இருப்பான். உண்மைங்களா பொய்ங்களா? கூனி குறுங்கி இருப்பான், வெக்கப்படுவான். வெறுமையா கையோடு இருக்கும் போது நமக்கு வேதனை வரும். எல்லாம் படகுல மீன் இருக்கு, ஆனா இந்த படகுல மீனே இல்லை. இந்த படகு 2 படகும் அந்த படகுல இருக்கிறவங்க எப்படி பார்த்திருப்பாங்க? கேவலமா பார்த்துருவான். ஏய் என்னடா பிள்ளைங்க, நீங்க ஒரு மீன் கூட உங்களால வேஸ்டா, நீங்க எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட். நம்ம ஆளுங்க தேடி 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 பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எங்க எது தேடனாலும் உனக்கு எதுவுமே கிடைக்காது. எப்போ தேடணும்னா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த படகை கொஞ்சம் உள்ள போகட்டும், கொஞ்சம் ஆழமா போகட்டும். நான் சொல்றதுல இந்த அல்லது இங்க இருந்த இருக்கிறதான இந்த இதை போடு, அந்த பிடிக்கிறதுக்கு வலைகளை போட்டேன்னா கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நம்மளுடைய டேலண்ட்னால, நமக்கு இருக்கிற புத்தினால, நமக்கு இருக்கிற படிப்பறிவினால, நமக்கு இருக்கிற ஞானத்தில, மனுஷ ஞானத்தினால இன்னைக்கு நம்ம வலைகளை போடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், ராத்திரி முழுதும் கஷ்டப்படுகிறோம். நல்ல கவனிங்க, ராத்திரி முழுதும் கஷ்டப்பட்டு ஒண்ணும் நடக்கல. ஒன்னு சொல்றேன், பகல்ல நீங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் டயர்ட்னஸ் தெரியாது. எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க, உண்மைதாங்க. சூரியனுடைய அந்த கதிர்கள் நம்ம மேல் பட்ட போது நமக்கு பலன் வரும், தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ராத்திரி நேரத்துல கொஞ்ச நேரம் நீங்க கஷ்டப்பட்டாலே போதும், அவ்வளவு ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. கொஞ்ச நேரம் முடிச்சிட்டாவே போதும், ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா கர்த்தர் ராத்திரி பகல் ஏன் வைத்தார்னா, ராத்திரியில மனுஷன் உறங்கணும், பகல்ல மனுஷன் வேலை செய்யணும். பகல் ஆட்டோமேட்டிக்கா பலம் வந்துருது பாருங்க, காலையில முழிப்பு வந்துருது பாருங்க, ராத்திரி ஆட்டோமேட்டிக் கண்ணு சொக்குது. ஆமா, ஆனா இந்த இடத்துல 2 பேர் முழுதுமாய் கஷ்டப்பட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க இனி வீட்டுக்கு போகிறோம்னு நினைக்கிறாங்க. அவங்க தேடி பார்த்து ஒன்றும் கிடைக்கல. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அதை அலசுறாங்க. எதுக்கு அலசுறாங்கன்னா, இதோட எனக்கு இந்த நாள் ரொம்ப பேட் டே, இந்த வருஷம் எனக்கு ஒரு பேட், இந்த நாட்கள் என் வாழ்க்கை எனக்கு ஒரு பேட் அப்படின்ற ஒரு காரியத்துக்கு வந்து அதை அலசிட்டு இருக்கும் போது கர்த்தர் அவளை சந்திக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், என் ஆண்டவர் எந்த தருணத்திலும் எந்த காலகட்டத்திலும் உன்னை கர்த்தர் தப்புவிக்கும்படி, உன்னை விடுதலையாக்கும்படி ஷட்ரக் மேஷக் அபேத்நேகோவை பார்த்தபோது ஆண்டவர் கடைசியில அவங்களை கொண்டு போய் போடும்போதுதான் கர்த்தர் அவங்களை விடுதலையாக்கினார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இப்ப கூட என் ஆண்டவருடைய கண்கள் உன் மேல படம் அப்படின்னாக்கா உன்னுடைய படகு நிரம்பும். கரங்களை மேல விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் ஹல்லேலூயா. என் படகு விறகுதான் ஆண்டவரே, நான் அவமானப்பட்டுதான் இருக்கிறேன், நான் வருத்தத்தோட தான் இருக்கிறேன், ஆனா என்னுடைய படகுல கர்த்தர் கால் வைத்தாருன்னு சொன்னா அது நிரம்பும். ஆமென் ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், ஆண்டவருக்கு எப்ப அற்புதம் செய்வார்னா, இனிமே இல்ல அப்படின்னா தான் அற்புதம் செய்வார். தெரியுமா உங்களுக்கு? கானா ஒரு கல்யாணத்துல போனாரு, ரசம்லாம் காலி ஆகி போச்சு, இனிமே இல்ல, அப்ப தண்ணிய ஊத்து. ஹல்லேலூயா. ராம் முழுதுமா கஷ்டப்பட்ட, மீனே இல்ல, அப்போ இந்த படகை கொஞ்சம் உள்ள தள்ளு. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் இருக்கு, அதை எடுத்துட்டு வா, 5000 பேரு கொடு. இறந்து போய் 3 நாள் ஆகி போச்சு, இனிமே வாய்ப்பு கிடையாது, அப்போ அந்த கல்ல தள்ளு, இயேசுவின் நாமத்துல முடியாது அப்படின்னாக்கா கர்த்தர் அங்கதான் தொடங்க ஆரம்பிப்பார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாமாக வேதத்துல வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த படகு யோசிக்கும் போது எனக்கு நிறைய யோசனை வருது. ஆண்டவருக்கு இந்த எம்டி படகு கரையில இருக்கு. ஓகே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த எம்டி படகுல இயேசு கிறிஸ்துவானவர் ஏறின பிறகு அந்த படகு எங்க போக சொல்றாரு?
எங்க போ சொல்றாரு? எஸ், ஒரு சகோதரி சொல்றாங்க ஆழத்துக்கு போ. இயேசு இல்லாத போது எம்டி, இயேசு வந்துட்டாரு, இப்போ ஆழமா போ சொல்றாரு. எதுல ஆழமா போ சொல்றாருன்னா, இங்க அல்லது அந்த லேக்குக்குள்ள போ சொல்றாரு, அந்த அல்லது உள்ள தண்ணிக்குள்ள போ சொல்றாரு. இன்னைக்கு உனக்கும் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆழமான சத்தியத்துக்குள்ளாய், ஆழமான கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய், ஆழமாய் தேவ அபிஷேகத்துக்குள்ளாய் கர்த்தருனை உனக்குள்ள போ என்றாரு. ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்றால், உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்றால், உன் குறைகளை மாற்ற வேண்டும் என்றால், இயேசுவின் நாமத்தினால உன்னுடைய படக ஆண்டவர் ஏறின பிறகு அது கொஞ்சம் ஆழமா கொண்டு போயிட்டேனா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. எம்டியா இருக்கும் போதுதான் உன்னை பார்த்து வித்தியாசமா பேசினா, நீ தோத்து போனப்பதான் எல்லாம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் ஆழமா போ, கொஞ்சம் ஆழமா போ. வெடிக்காலை வந்தது. இன்னைக்கு நிறைய பேர் டயர்ட் ஆயிட்டீங்களா? எதிர்பார்த்தது நடக்கல, டயர்ட் ஆயிட்டீங்களா? நினைக்கிறது நடக்கலன்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், என் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் நினைக்கிற காரியங்கள் வெடிக்காலை ஒருவேளை ஆயிருக்கலாம். ஜாமக்காரன் காத்திருக்கிறது போல நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு எப்படி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எந்த நிலையில நீ இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எந்த நேரமா இருந்தாலும் அவரால கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இதே சுச்சுவேஷன் ஒண்ணு வருது. இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வந்தாரு. எல்லா சீஷர்களை இதே சீமோன் பேதுரு கொண்டு போய் எல்லாரும் மீன் பிடிக்க வைத்தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏற்கனவே நான் பேசிட்டேன். எல்லாம் மீனை பிடிச்சாச்சு, ஒன்னும் கிடைக்கல. ஆனா கரையில ஒருத்தர் மீனை சுட்டுட்டு இருக்கிறாரு, அப்படித்தானே? அப்போ இவங்களுக்கு பசி. ஆண்டவர் கேட்கிறாரு உள்ள இருக்கிற அந்த மீன் பிடிக்கிறவங்கிட்ட, இவங்க கிட்ட ஏதாவது இருக்குதா? அப்போ அந்த சீமோன் பேதுரு எல்லாம் சொல்றாங்க, ஐயரே எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. மறுபடியும் எம்டியா, மறுபடியும் எம்டியா. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தாழ்ந்த நம்பல, உயிர்த்தெழுதலுடைய மகிமை உங்களுக்கு தெரியல, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பற்றி தெரியல, அவருடைய நடத்துதலை பற்றி தெரியல. தெரியாத போது சொல்றாங்க எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு ஒரு பிச்சைக்காரன் கேட்கிறான், ஐயா ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட வெள்ளி பொண்ணு இல்ல, ஆனா ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னாடி இல்ல, இப்போ சொல்ல மாட்டீங்க. எதனால? பெந்தகோஸ்து நாள்ல ஆவியானவர் இறங்கி வந்த போது, கர்த்தரங்களை அபிஷேகம் பண்ணின போது, அவங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்த போது அவன் சொல்றான், இதுக்கு முன்னாடி என்கிட்ட இல்ல, ஆனா இப்போ சம்திங் ஐ ஹேவ். எல்லார்கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்குது நிறைய பேர்கிட்ட இல்ல. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்ற போது அவன் எழுந்து நடந்தான், கரங்களை மேல உயர்த்தி. உங்ககிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட வித்தியாசமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் மேல வைத்திருக்கிறார், ஒரு ஆவியானவனை நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய வல்லமை நம்மளை நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாதவரெல்லாம் பேதுருக்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் இயேசுவை கொஞ்சம் தூரமா போனோம், எப்ப கேட்டாலும் இல்ல. இப்போ நீ இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறியா? பரிசுத்த ஆவியானவனை நடத்திட்டு தான் இருக்கிறாரா? இல்ல தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு நீ தனியா தான் இருக்கிறியா? ஹலோ, இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ இந்த படகுல, இந்த படகு தனியா இருக்கிற மாதிரி ஒதுக்குப்புறமா ஒரு படகு, உன் படகுனா உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய காரியங்கள். இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? உன் படகுல நான் ஏறணும்ன்றாரு. ஹலோ, கேக்குறீங்களா? உன் படகுல கர்த்தர் ஏறணும்னு விரும்புறாரு. ஏத்துக்கிறீங்களா? சொல்ல மாட்டேறீங்களே. நிறைய பேர் தூக்கத்துல இருக்கீங்க. தூக்கத்துல இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாரு தூக்கத்துல இருக்கிறாங்களா? எனக்காக ஒரு 10 பேர் எப்பவுமே இருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கத்துல இருக்கிறான், ஹல்லேலூயா இருக்கிறாங்க. அப்ப கூட ஹல்லேலூயா எனக்கு வரும். சரி போட்ட தூக்கம் இல்லாதவங்க ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துக்கு இல்லாத போது படகுல ஒண்ணும் இல்ல. இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து 3.5 வருஷம் சாப்பிட்டு தூங்கி எழுந்து எல்லாம் பண்ணி கத்தியத்தை வெட்டி எல்லாம் முடிச்ச பிறகு இவர் இறந்து மேல எழுந்து அதுக்கப்புறம் கேட்கிறாரு, ஏதாவது இருக்குதா? இல்ல. இன்னைக்கு நீங்க எந்த ஸ்தானத்துல இருக்கீங்க?
எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரா? ஆவியானவரோடு உங்களோடு தான் இருக்கிறாரா? அபிஷேகத்தை பெற்றுதான் இருக்கிறீங்களா? அப்போ உங்க படகு எம்டி ஆகாது, அப்போ எம்டி ஆகாது. கர்த்தர் ஏறின உடனே கர்த்தர் சொல்றாரு, நான் வந்த உடனே நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அதே இடத்துல நின்றாத, அதே இடத்துல மண்டிட்டு உட்காராத. உன்னுடைய படகு என்கிற வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் ஆழமா போகட்டும், இன்னும் கொஞ்சம் ஆழமா போகட்டும், இன்னும் கொஞ்சம் ஆழமா போகட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்றபடியே உன்னுடைய வலையை வலதுபுறமாய் போடு. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய படகு ஆழமா போ. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டோம், இன்னும் அதே நாள், அதே பாட்டு, அதே வசனம், அதே வாழ்க்கை, அதேதான், ஒரு மாற்றம் இல்ல. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன் படகு ஆழமா போல, உன் படகு கரையிலேயே நிக்குது, தர தட்டி நிக்குதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, தர தட்டி நிக்குது. கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் ஆழமா தான் போயம்மா, நான் சொல்றபடி கொஞ்சம் ஆழமா போ. வேதத்துல வாசிக்கும் போது வேதம் அழகா சொல்லுது, எசேக்கியேல் 47:3-5 இப்படியா வாசிக்கிறோம். வேதத்துல வாசிக்கும் போது கணக்கால் அளவில்ல, முழங்கால் அளவில்ல, அது எப்படின்னா மூழ்கி மூழ்கி எழும்பணும். அப்படி பரிசுத்த ஆவியானவரை நிரப்பணுமா? ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? கணக்கால் வந்தா போதும், தண்ணிய தொட்ட உடனே போதும், அப்பாடி தண்ணிய தொட்டாயிச்சு. அப்படியே அந்த அந்த கணக்கால இருக்கிற தண்ணியை தூக்கி தலைமையில ஊத்திக்கிட்டா கீழே இருக்கிற மண் எங்க போகும்? இதுக்கு முன்னாடி எங்க அம்மா சொல்லுவாங்க, யானை மேல யாரு மண்ணு போடுவோம்னா அதுக்கு அதுவோ போட்டுக்குமா. யானை மேல போடுறவன் யாரு? யாராவது ஆயிட்டு இருக்காங்களா? அந்த ஆயிட்டு இருக்காங்களா? அந்த பெலர் இருக்குதா? அந்த அதே மண்ணு தூக்கி தலைமையில போட்டுக்குமா. அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, உனக்கு யாரு பிரச்சனை? நீ தாண்டா பிரச்சனை அப்படின்னு திட்டுவாங்க. நல்ல கவனிங்க, நீ கணக்கால் இருந்தீங்கன்னா மண்ணை வாரி வாரி தூக்கி தலையில போட்டுப்ப. கொஞ்சம் முழங்கால் வரலாம் போனீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. மூழ்கி மூழ்கி எழும்புற அந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீ நீந்துவ, அழகா கடந்து போவ, உன்னை பிடிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும்படிக்கு, உன்னை நீந்தும்படிக்கு கர்த்தர் மாற்றும்படிக்கு வாஞ்சிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தரை தட்டி நிக்காத, தரை தட்டி நிக்காத. இன்னும் ஆழமான சத்தியத்துக்குள்ள போ, இன்னும் ஆழமான கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள போ, இன்னும் ஆழமாய் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள போ. கர்த்தர் உனக்கு கூடாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இல்லன்னும் போது அவமானங்க. ஆமா, இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் அவமானம். இப்போ அந்த படகு கொஞ்சம் அவமானம் தான். இப்ப திரும்பி பார்த்தா யாரெல்லாம் பரிகாசமா பேசினாங்களோ, கொஞ்சம் ஆழமா போயிட்டான், நம்ம ஆளு வலைய போட்டான், வலைய பிச்சு இழுக்கிறான், இழுக்க முடியல, யார கூப்பிடுறான்? எஸ், யார் பரிகாசம் பண்ணாங்களோ, யார் அவங்கள பார்த்து இகழ்ந்தார்களோ, யார் அவங்கள பார்த்து கேவலமா பேசினாங்களோ அவங்கள பார்த்து அழைக்கிறான். எப்பா எப்பா வா வா வா, ஹெல்ப் பண்ணு, பார்ட்னர்ஸ். என்னால இந்த இழுக்க முடியல, ஹெல்ப் பண்ணு. அந்த படகு அமிழ்ந்து போகும்படி கொள்ள முடியாத எத்தனை பேர் அடுத்த வருஷம் எனக்கு ஒரு அனுக்கிரகத்தின் ஆண்டா கர்த்தர் மாற்றணும், கரத்தை மேல உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர் சசி அவங்களுக்கு அனுகிரகம் அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பேர் வச்சோம். ஆமா, இந்த வருஷம் ஒரு வேளை உங்களுடைய படகை தர தட்டி இருக்கலாம், இருக்கீங்களா? மேல சத்த மேல இந்த வருஷம் ஒருவேளை உன் படகை தட்டி இருக்கலாம், தர தட்டி இருக்கலாம். ஆனா அடுத்த வருஷத்துல ஆழமா போக 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 கர்த்தர் சொல்லுவாரு, இனி உன் படகு நிறைந்துடணும். உன்னை யாரெல்லாம் பார்த்து இகழ்ந்தாங்களோ, தரையில உன்னை பார்த்து யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ, யாரெல்லாம் உன்னை பார்த்து அவமானப்படுத்தினார்களோ, இயேசுவின் நாமத்தினால ஒரு நாள் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட மட்டுமாய் அற்புதமாய் கர்த்தர் மாற்றுவார். உன் படகு நிரம்பும், உன் படகு அமிழ்ந்து போக மட்டுமாய், உன் படகை பார்த்து அநேக பேர் பொறாமைப்பட மட்டுமாய் இயேசுவின் நாமத்தினால கரங்களை மேல உயர்த்தி
கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போகிறதுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியா செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்ப இந்த படகை பார்த்து எல்லாம் கேவலமா பேசலாம். என்ன நினைப்பான்? ஆச்சரியப்பட்டார்கள். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், மனுஷரினால நீ தள்ளப்படும் போது, வார்த்தைகளினால நீ குத்தப்படும் போது, அவருடைய பார்வையினால அவன் யோசனைகளினால நீ தனிமைப்படுத்தும் போது, இந்த படகுகள் தனியே இருக்கு. அப்ப யோசித்து பாருங்க, எவ்வளவு அவமானம் அந்த தனியா இருப்பாங்க. உன் தனிமையும் உன்னுடைய அவமானங்களையும் உன் குறைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆண்டுடைய நாமத்தினால எல்லாம் மாறும். ஏன்னா உனக்குள் இருக்கிறவர், உன்னை நடத்தி செல்கிறவர், உனக்கு ஆழமாய் கொண்டு போனவர், அல்லது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை ஆழமாய் கொண்டு போனவர், உன்னை கைவிடுகிறவர் இல்ல, உன்னை நிறைவாய் மாற்றுகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல கவனிங்க, நான் முடிக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். ரொம்ப நேரம் நான் எடுக்க விரும்பல. இந்த போட்டு செப்பரேட்டா இருக்கு, இந்த போட்டு எம்டியா இருக்கு. ஹalleluya. போட் செப்பரேட்டா இருக்கு, இந்த போட் எம்டியா இருக்கு. நம்பர் 3, இந்த போட்டு கில்ட்டியா இருக்கு. கில்ட்டி, கில்ட், கில்ட், கில்ட். அவமானமா இருக்கிறான். இல்ல இல்ல, ராம் முழுதுமாய் பிரயாசப்பட்டேன். I became very tired. என் வாழ்க்கை முள்ள பிரயாசப்பட்டேன், எனக்கு பெற்றுக்க முடியல. டயர்ட். என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. I am tired. இயேசுவின் நாமத்தினால அபிஷேகப்பட்ட ஊழியக்காரனா இந்த இடத்துல உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய அவமானங்களை, ஹalleluya, எல்லாம் உனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகளை கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நான் கர்த்தர் இந்த நாள்ல ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, உன் படகு ஆழமாய் போகட்டும், உன் படகு ஆழமாய் போகட்டும். இன்னும் கொஞ்சம் ஆழமா போ, இன்னும் கொஞ்சம் ஆழமா போ. இதுக்கு முன்னாடி நீ ட்ரை பண்ண, ஆனா கிடைக்கல. இப்ப நான் சொல்றேன் போடு. நல்ல கவனிங்க, ஒரு ஏரி தான், ஆனா ஏரியில தேடி தேடி பார்த்தா மீன் இல்ல. இப்போ போட்டா மீன். உன் பிரயாசத்தினால, பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல. எதனால? கர்த்தருடைய ஆவியினால், தேவனுடைய வல்லமையினால், கர்த்தருடைய அபிஷேகத்தினால் எல்லாம் ஆகும். ஹalleluya, ஹalleluya. உன் பலத்தினால சாதிக்க முடியாது, உன் யோசனையால சாதிக்க முடியாது, உன் படிப்பினால சாதிக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரால் ஆகும், கர்த்தரால் ஆகும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பிரயாசப்பட்ட நாட்கள் போதும். நான் ஆண்டவர் ராமுழுதுமாய் பிரயாசப்பட்டேன், இனி என்னால பிரயாசம் பண்ண முடியாது. I became very tired. ஆனா நீங்க என் படகுல ஏறுனீங்கனாக்கா, நான் கொஞ்சம் ஆழமான இந்த சத்தியத்துக்குள்ள போவோம்பா, ஆழமான ஒரு ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவத்துக்குள்ள நான் போக படிக்க வாஞ்சிக்கிறேன். நல்ல கவனிங்க, இந்த படகை பத்தி யோசிக்கும் போதுதான் கொஞ்ச நேரம் நம்ம பாடின மாதிரி தாவீது சொல்லுவான், படுத்துறங்கி வீழ்த்தெழுவேன், கர்த்தர் நீர் என்னை. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை. தகப்பனுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? தன் மகன் மேலதான் நம்பிக்கை. என் பையன், நிறைய பேர் சொல்லுங்க, நான் படிக்கலனாலும் என் பையன், அப்பா 35 மார்க் எடுத்து பாஸ் ஆயிருப்பாரு, ஆனா பையன் எத்தனை மார்க் எடுக்கணும் எதிர்பார்ப்பாரு. சொல்ல மாட்டீங்களே? படுறான். அப்பாவுடைய மார்க் லிஸ்ட் எத்தனை தெரியும்? நீ என்ன விடு, ஏன்னா நான் விட்டுட்டேன், நான் ஏமாந்துட்டேன், நான் லாஸ் பண்ணிட்டேன். ஆனா என் மகன் எப்படி இருக்கணும்? அதனாலதான் கர்த்தர் சொல்லுவார், நீங்க என் வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை எங்க சுச்சி, எங்க அங்க கையை வச்சு ஆட்டோமேட்டிக்கா நீ ஆடுவேன்னு தெரியும். அதனால கர்த்தர் எல்லாம் அறிந்த கர்த்தர், அதனால எங்க கை வைப்பாரு? உன் பிள்ளைய மறந்துடுவேன்.
இப்போ பிள்ளைய மறந்தா தன் தகப்பனுக்கு அவ்வளவு வேதனை தெரிஞ்சு கர்த்தர் சொல்றாரு. அதே பிள்ளை தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். அந்த அப்சலோம் வரும்போது தாவீதுடைய மனசு எப்படி இருக்க பாருங்க. தாவீது நினைச்சிருந்த அப்சலோம் கொண்டுட்டு இருக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? தாவீது யுத்த வீரன், பராக்கிரமசாலி, பட்டயத்தில் அப்படி யுத்தம் பண்ணினான், அத்தனை யுத்தங்களை ஜெயித்தான். ஆனா எதுவுமே செய்யல. ஏன்னா கொன்றா யார்? அது மகன். கொல்ல முடியாதுங்க. மௌனமா இருக்கிறான், ஓடுறான். தினந்தோறும் ஒவ்வொரு இடத்துல ஓடுறான். தினந்தோறும் இன்னைக்கு நைட் படுத்த இடத்துல நாளைக்கு படுக்க முடியாது, நாளைக்கு அப்படியே மாறுறான். நாடோடி மாதிரி ஆயிட்டான். நல்ல கவனிங்க. கொடுமையான நாட்கள். ஆனா அப்சலோம் நினைச்சான், என் தகப்பனை கொன்னு இந்த ராஜ்யத்தை நான் பெற்றுக்கணும். வந்தான். நடந்தது என்ன தெரியுமா? அப்சலோம் தாவீது கொல்லல, கர்த்தரை கொன்னுட்டாரு. அல்லேலூயா. கரணம் தப்பினால் மரணம். அந்த நிலையில இவன் சொல்றான், படுத்துறங்கி வீழ்த்தெழுவேன், கர்த்தர் நீரனை ஆதரிக்கிறீர். வாசிகள், இந்த வசனத்தை வாசிங்க பார்த்துடலாம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விழித்துக் கொண்டேன், கர்த்தரனை தாங்குகிறார். எப்போ தூக்கம் வர தெரியுமா? படிச்சு முடிச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு கூட நீங்க அதை உத்து பார்த்து முறைச்சு பாக்குறீங்க. வீட்டுக்கு போய் முறைச்சு பாருங்க. அதை நல்லா கவனிங்க. எப்போ தூக்கம் வராது? அப்புறமா சொல்ல மாட்டீங்களே. சந்தோஷமா இருக்கும் போது, அப்பா எனக்கு தூக்கம் வரல, என்ன செய்யப்போ? வேதனை, கவலை, வருத்தமா இருக்கும் போது அப்ப தூக்கம் வராது. ராத்திரி முழுதுமா யோசித்து உட்காந்துருப்போம். தூங்கணும்னு புரண்டு படுப்போம். தூக்கம் வராது. எழுந்து உட்காருவோம். என்ன செய்யறது தெரியாது. இன்னும் கொடுமை தெரியல. அந்த நேரத்துல நம்ம தூங்காம பக்கத்துல கொரட்டை விட்டு எப்படி இருக்கும்? நான் அது பார்த்திருக்கிறேன். செம்ம வெறுப்பா இருக்கும் எனக்கு. நான் தூங்கல, நீ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற. சில நேரத்துல எழுப்பிவிடும், ஏமா எழுந்துரு, ஏன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, எழுது. நான் மனுஷன் தானே. நல்ல கவனிங்க. தாவீது சொல்றான், படுத்துறங்கி விடுத்தெழுவேன், கர்த்தர் நீரனை தாங்குகிறேன். பிரச்சனை வரும்போது, குறைகள் வரும்போது அவன் கர்த்தரை தேடினான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் படகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட உன்னுடைய படகு, இயேசுவை சொந்த ரட்சிகரை ஏற்றுக்கொண்ட இந்த படகு, இந்த படகு கொஞ்சம் ஆழமாய் போகட்டும். இந்த படகு கொஞ்சம் கர்த்தருக்கு நெருக்கமாய் போகட்டும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் ஆழமா போகட்டும். ஆண்டுடைய வார்த்தைகள் கொஞ்சம் ஆழமா போகட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உண்மையில யோசனை, வேதத்துல வாசிக்கிறோம், உண்மையில் ஆலோசனை வைத்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காண்பித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொன்னார் இல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கர்த்தர் நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நீ வலது பக்கமா போடு. யாரெல்லாம் கேவலமா பேசினானோ இப்ப அவெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இங்க ரொம்ப ட்விஸ்ட். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ரொம்ப பயங்கர ஒரு ட்விஸ்ட். அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. வாசிங்களேன். அவர்கள் கரையில கொண்டு போய் நிறுத்தி போடும். படகுல மீன் இல்ல. அப்போ அலசிட்டு இருந்தாங்க. இப்போ படகு ஃபுல்லா மீன் இருக்கு. இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க? இப்போ உங்களை நான் பின்பற்றி, ஹலோ, அதே நம்பலாம் தான், போய் சொல்லாம சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு மீன் சரி. இப்போ நம்மளுக்கு பேங்க் ஃபுல்லா, பேங்க்ல திடீர்னு 2 கோடி ரூபாய் போட்டாங்க, யாரோ திடீர்னு மறந்து போட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஏசப்பா சோத்திரம்ப்பா, நான் எல்லாத்தையும் மறந்து நான் உண்மையே வருவீங்களா? செச்சா எங்க இருக்குது? பாஸ்டர் சாந்தகுமாரா? அவர் வெள்ளையா இருப்பாரா? என்ன பார்த்தா வெள்ளையாவ தெரியுது? ஏசப்பாவா? அவர் எப்படி இருப்பாரு?
பைபிள். நம்ம கேட்போம் கேள்வி, படகு நிரம்பின போது இயேசுவை பின்பற்றினான். நல்ல கவனிங்க, கர்த்தர் உனக்கு கொஞ்சமோ நெஞ்சமோ கொடுத்திருக்கிறாரு. உண்மையை பார்த்து சொல்றேன், இந்த சபைக்கு வந்தபோது உன் படகு எம்டி, தரை தட்டி இருந்தது. அந்த படகுல இயேசு கொஞ்ச நாள் முன்னாடி ஏறினாரு. கொஞ்சம் ஆழத்துல வந்த ஏதோ கொஞ்சம் மீன்கள் வந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தான் வைத்திருக்கிறாரு. இப்போ இயேசுவை பின்பற்றுகிறியா, மீனையே கட்டி பிடிச்சுன்னு தூங்குறியா? ஹலோ, மீனையே கட்டிப்பிடிச்சு தூங்குறீங்களா, இல்ல மீன் இருக்கட்டும் ஆண்டவரே, என் ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே, என் வீடு இருக்கட்டும் ஆண்டவரே, என் வாகனம் இருக்கட்டும் ஆண்டவரே, என் மனைவி பிள்ளைங்க இருக்கட்டும் ஆண்டவரே, ஆனா நீங்க தான்ப்பா எனக்கு வேணும், உண்மைதான்ப்பா நான் பின்பற்றுவேன்னு யாராகிலும் கர்த்தருக்காக அந்த மீனை கட்டுப்பிடிச்சிருக்கீங்களா, இல்ல இயேசு பிடிச்சிருக்கீங்களா? மீன் ஒரு நாள்ல வித்துட்டா பணமா வந்துச்சுன்னா 2 நாள் காலி பண்ணிடுவேன். ஆனா மீன் கொடுக்கிறவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை முழுதுமாய் இந்த ராஜ்யத்தில் அல்ல, வேறொரு ராஜ்யத்தில் உன்னை கர்த்தர் அவரை வைப்பார். உம்மை விட்டு நான் எங்க போவேன்? பாதாளத்தில் படுக்கப்பட்டு அங்க இருக்கிறேன், வானத்துக்கு ஏறினாலே அந்த இடத்துல இருக்கிறேன். உம்மை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே? இப்போ நம்ம கொடுத்த அந்த 5 kg 10 kg அந்த மீனை பிடிச்சு கட்டி பிடிச்சிட்டு, இந்த மீனுக்காய் சோத்திர ஆண்டவரே, விடுற அந்த மீனை விடு. அந்த கொள்ள பொருளா மீனை தூக்கி விசிறடிச்சு ஆண்டது தான் வேணும்னு பின்பற்றினா, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கொஞ்சத்தை வச்சு தலையில வச்சு தூக்கி ஆடாத. இருக்கிறது கர்த்தர் கொடுத்தார். நீ என்னவா இருக்கிறியோ அது கர்த்தரால் வந்தது, அது உன்னால வரல. கர்த்தர் வேறனை பார்த்து சொல்லுகிறார், அதை விட்டு தள்ளு, ஆண்டவர் பின்பற்றி வா, ஆண்டவரை பின்பற்றி வா. இந்த மீன் எனக்கு இல்ல, நீங்க தான் எனக்கு வேணும். இந்த ஆசீர்வாதம் இல்ல, நீங்க தான்ப்பா எனக்கு வேணும். கர்த்தரை பின்பற்றுகிறவனுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை மீன் பிடிக்கிறவனா இல்ல, என்ன பிடிக்கிறவனா? மனுஷனை பிடிக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே இல்லையே. நிறைய பேர் கிறிஸ்துமஸ் அப்போ கூட கூப்பிட்டு உட்கார வச்சாங்களே, மீனை புடி மனுஷனை புடினா நான் என்ன பண்றது? மீன் கர்த்தர் மனுஷர்களை பத்தி சொல்றாருங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் அப்போ கூட பாஸ்டர் நீங்க இது மாதிரி சொல்லும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிதான ஒரு கட்டளை, பிரதான கட்டளை என்னது? பிள்ளலோ பேக்லோ பெரிதான கட்டளை என்னவோ அது கூட நீங்களே சொல்லுங்க பாஸ்டர்ன்ற மாதிரி பாக்குறீங்க என்ன பார்த்து. உலகம் முழுதுமாய் சென்று நம்மளுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அந்த பைக் பழைய காலத்து பைக் இருக்கும், அந்த பைக் ஸ்டார்ட்டே ஆகாது. ஆனா காலையில எழுந்து ஒரு ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுங்களேன், அது ஓடிக்கிட்டே கிடக்கும். அன்னைக்கு ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகும். மறுநாளைக்கு மறுபடியும் கூல் ஆயிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு பேருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பேத்தேல் சர்ச்சில் என்ன ட்ரபிள்? நான் ஸ்டார்ட் பண்ணி விட்ட போதும் அவ்வளவுதான், டக்கு 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 டக்குன்னு முடிச்சிருவாங்க அதை. ரைட், ஓகே. நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். சர்ச்சில் இருக்கிற வார்த்தையில எந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நான் முடிக்க போறேன்னு சொன்னாக்கா, அப்பாடி இந்த மனுஷன் நம்மளை விட்டாரா, அந்த வார்த்தைக்கு ரொம்ப ஒரு வேல்யூ. என்ன சரி, ஓகே. கர்த்தர் உங்களை ஆழமாய் கொண்டு போகணும் விரும்புறார். நீ முழங்கால் மண்ணில் இருக்கிறியா? இல்ல, நீ நீந்தி மூழ்கும்படி, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீ நீந்தி மூழ்கும்படி, கர்த்தருடைய பிரசன்னத்துல நீ சிறகில்லாமல் பறக்க ஒரு பாட்டு வரும், அது மாதிரி நீ கர்த்தருடைய சமூகத்துல நீந்தி மூழ்கும்படி, கர்த்தருடைய ஆழமாய், இன்னும் கொஞ்சம் ஆழமாய், கர்த்தருடைய அவருடைய கிருபைக்குள்ளாய் ஆழமாய் உன்னை கர்த்தர் நடத்தி செல்லும்படிக்கு வாஞ்சிக்கிறார். அவர் கூட நீ நடந்தீனா இந்த மீனில் எதுவா இருந்தாலும் உன்னை பின்பற்றி வரும். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் அவருடைய வார்த்தையும் தேடுங்கள். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. அந்த வார்த்தை உனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உடனே ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இப்பதான் ரொம்ப பாக்குறேன். இப்பதான் நான் முடிக்கிறேன்னு சொன்னீங்க, மறுபடியும் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு எப்படி இருக்கும் பாஸ்டர்? அப்படித்தான் நான் முடிப்பேன் சொல்லுவேன், ஆனா நான் சொல்லுவேன். நல்லா கவனிங்க, என்ன தெரியுமா?
கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிதல் ரொம்ப பிடிக்கும். பிரச்சனையே இன்னைக்கு நீயும் நானும் இந்த பேத்தேல் சபையில உட்கார்ந்து காரணம் என்ன தெரியுமா? பண்ணாங்க பாருங்க 2 பேரும் பிரச்சனை. அவனுங்க அந்த மாம்பழ பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தா, மாம்பழமோ எதுவோ எனக்கு தெரியாது, அவங்க அந்த பழத்தை சாப்பிடாம இருந்தா நீ நான் இங்க இருப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனை இருக்குமா? சம்பளம், வாடகை, கரண்ட் பில்லு, டென்ஷனு, இதெல்லாம் நமக்கு இருக்குன்றீங்க. பாலு பில்லு கட்டணும், ஸ்கூலு பில்லு கட்டணும், தொல்லை பண்ணணும், இவ்வளவு பண்ண, இதெல்லாம் கிடையாதுங்க. 2 பேர் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால வந்த பிரச்சனை நம்ம எல்லாரும். கரெக்டான சிஸ்டம் சொல்லு. ஆதாம் ஏவாள் சொன்ன அந்த பிரச்சனை இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்துட்டோம். பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை, தலைவலி. நல்ல கவனிங்க. அவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியில். அவ்வளவுதான். கீழ்ப்படியாமை பாவம். இப்போ கர்த்தரு வராரு, வெடிகாலை ஆயிடுச்சு. வெடிகாலையில அந்த என்ன சொல்றது, அதை அலசிட்டு இருக்கிறாங்க. வலைகளை அலசும் போது கர்த்தர் சொல்றாரு, உள்ள போலாம்ப்பா. நானா அந்த என்ன சொல்லி பண்ண, டயர்டா இருக்குது, நாளைக்கு வாங்க, நான் உள்ள கொண்டு போறேன் சொல்லியிருப்போம் இல்லையா? நான் முடிச்சிடுறேன்ப்பா. முடிச்சிடறானா தலையை ஆட்ட மாட்டேறீங்களே? முடிச்சிடுறேன், சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லியிருப்பீங்களா இல்லையா? சாரி, நான் டயர்ட் ஆயிட்டேன், வலைய அலசிட்டு இருக்கேன், ரொம்ப வருத்தம், அவமானம், நான் வீட்டுக்கு போயிடுறேன், நாளைக்கு வரேன். நீங்க சொன்ன மாதிரியே சென்டர்ல அக்கறைக்கு கூட நான் உங்களுக்கு கொண்டு போயிடுறேன், பிளீஸ். ஆண்டருக்கு ஒரு வேலை அது மாதிரி சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், கர்த்தர் அந்த படகுல ஏறி இருக்கவே மாட்டாரு. சொன்ன வார்த்தைக்கு ராத்திரி முழுதும் வேதனைப்பட்டாலும், டயர்டானாலும், இனி என்னால் அந்த படகை இயக்கவே முடியாதுன்னு நினைச்சாலும், கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்காக எஸ், ஓகே, நீங்க ஏறுங்க, நான் கொண்டு போகிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ இணங்குகிறியா? கீழ்ப்படுகிறியா? கீழ்ப்படிந்து அப்படியே வார்த்தையை கேட்டு நீ ஆழமாய் வந்தனா, நீ ஒருவேளை ட்ரை பண்ணிருப்ப, ஒருவேளை நீ எல்லாம் உன்னுடைய முயற்சிகள் எடுத்திருப்ப, இனி நடக்காதுங்கிற சூழ்நிலையோட கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை, அவருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்பட்ட அப்படின்னா ஆண்டவர் உன்னை நேர்த்தியா கொண்டு போவாரு. ஆட்டோமேட்டிக்கா மீன் வரும். நீ அதுக்காக ஓட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா வரும். வரோன்றவங்க மட்டும் கை தூக்கி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் வரும், எல்லாம் வரும். நீ அப்படி வார்த்தை கீழ்பட்டா போதும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலையில் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன் படகுல ஏற்றுக்கிட்ட கர்த்தரை நீ இப்போ கொஞ்சம் ஆழமா போனோம். இந்த வருஷம் ஒருவேளை ஆழமா போலனா, 2025 ஆழமா போலனா, 26 கட்டாவே நீங்க எனக்கு சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்க, புத்திமதியை கொடுங்க. நான் உங்களை எனக்கு உள்ள கொண்டு போய் என்னை கர்த்தர் நீங்க நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். ஒரு அனுக்கிரகத்தின் ஆண்டை கர்த்தர் உங்களுக்காய் சொல்லும் போது கையை தூக்கி ஒரு ஆமென் விசுவாசத்தோடு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாங்கள் பண்ண பிரயாசங்கள் எல்லாம் விருத்த ஆண்டவரே, ஆனா கர்த்தர் உம்முடைய வார்த்தை நாங்க கேட்டு இணங்கி அதுக்கு நாங்க கர்த்தாவே கீழ்ப்படிய போகிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு நிமிஷம் எல்லாம் முழங்கால் போட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஃபுல்லா ஒருவேளை நீ வேஸ்ட் நினைக்கலாம், ஈவன் தென் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஹல்லேலூயா. போட் தனியா இருக்கலாம், இந்த போட் ஒருவேளை எம்டியா இருக்கலாம், ஒருவேளை இந்த போட் அவமானத்தோடு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவாருங்க, எல்லாத்தையும் மாத்துவார். நம்புறவங்க மட்டும் ஒரு சத்தம், ஒரு ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த படகுல நீங்க ஏறுங்க ஆண்டவரே. வெறுமையா இருக்கிற இந்த படகு, அவமானப்பட்ட இந்த படகு, தனிமையா இருக்கிற இந்த படகு
தனித்து விடப்பட்ட இந்த படகு, இந்த படகுல நீங்க ஏற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் போக வேண்டிய இடத்தை காண்பிப்பீராக, என்னை கொண்டு போகுவீராக. நான் என்ன செய்யணுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. உன் வார்த்தைக்கு நான் ஆண்டவரே அப்பா கீழ்ப்படியும்படிக்கு நான் கரையில நிற்க கூடாது. நான் ஆழமாய் போகத்தக்க என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆழமாய் போகத்தக்க நான் நீந்தி கர்த்தாவே உமக்குள்ளாய் மகிழ கத்த கிருபை செய்வீராக. எஸ், மீனை நான் பார்க்க மாட்டேன். உம்மை பார்க்கிற அந்த கிருபையும் உம் பின்ன ஓடி வர அந்த கிருபையும் கர்த்தாவே என்னை ஆண்டவர் அந்த கிருபை கர்த்தர் கொடுப்பீரா. ஆம், இந்த மீன் என்ன செய்யும்? இந்த உலகத்துல ஆசீர்வாதங்களை என்ன செய்யும் ஆண்டவரே? ஒரு நாளிலே அழியப்படாத, கையால் ஆனாத, அல்லது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், பரலோகத்தில் வீடு எங்களுக்கு உண்டு. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காய் நாங்கள் ஓடுகிறோம், அதற்காய் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு கூட்ட மக்களை ஆதாயப்படுத்தும்படி, ஒரு கூட்ட மக்களை உங்களுக்கு நாங்கள் ஆதாயப்படுத்தும்படி இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்நாள் முழுதுமாய் இதோ நாங்கள் ஜீவனோடு இருக்கும் வரை கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பின்பற்றி வருகின்ற கிருபை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கணக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, நதியாக வாரும் போதகரே. வருமையா போதகரே, வருமையா அப்பா, வற்றாத நதி நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. எஸ், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆழமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழமாய் ஆவியானவரே, கணக்கால் அளவு போதாதையா. சொல்லணும். எஸ், பிரைஸ் தி லார்ட். ஆழமாய் கொண்டு போவீரா? என் படகை ஆழமாய் கொண்டு போங்க. கணக்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து. பிரைஸ் தி லார்ட். நேர் முழங்கால். Come on everyone. மிதந்து மகிழனுமே. வருமையா போதகரே, வருமையா. எல்லாம் நேர் முழங்கால் போடலாம். Praise the Lord. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத எங்கள் மேல் வருவீரா? ஜீவ நதியே, ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே அப்பா, எங்கள் மேல் கடந்து வருவீராக. அனலாய் வருவீராக, அக்கினியாய் வருவீராக, முகங்களை முறிக்கிறவரை வருவீராக, எல்லா படைகள் உள்ள கொண்டு போகிற வல்லமையோடு இறங்கி வருவீராக.
எஸ் இவான் நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா. எஸ் ஷகரபல ரபபபபப. எங்க தனிமைகள் மாறுவதாக. நதியாக வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. எஸ் ஹல்லேலூயா. நதியாக ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே அப்பா ஜீவ தண்ணீரே. எஸ் வல்லமையா இறங்கி வாங்க. ஒவ்வொருத்தர் மேல இறங்கி வருவீரா. அபிஷேக வல்லமை, வல்லமை எங்கள் மத்தியில் கடந்து வருவதா. அக்கினியா இறங்கி வாங்க. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ. எல்லாம் சொல்லணும். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கணக்காலளவு போதாதை. கடைசியில் ஒரு தடவை உள்ள கொண்டு போங்க. ஆழமாய் கொண்டு போய் வீடாக. 2026 அனுகிரகத்தின் ஆண்டு. என்னை உள்ள கொண்டு போய் என்னுடைய எளிமையான பலகை இயேசுவின் நாமத்தில் வரப்படுகிறாங்க. படுத்தலாமா? கருமையா கருமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்னுடைய படகளை ஏறி வற்றாத ஜீவ நதியே, ஓ இறங்கி வருகிற ஆவியானவரே, எங்கள் மேல் இறங்கி வந்து எங்களை விடுதலை ஆக்குகிறவரே. என் படகு தனி இல்ல, என் படகு பார்த்து ஆச்சரியப்படுகிற படகை கரங்களை தட்டி. எஸ் 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 ஷதவ ரப 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 பப பப ஷகர துரபல ரப ரிக்கல துரபல ராந்தனா. எஸ் ஹல்லேலூயா. அவமானப்பட்ட படகுதான், தனிமையா நின்ற படகுதான். இப்போ கர்த்தர் 2026ல நீ ஆச்சரியமான படகு, நீ நிரம்பிருக்கிற படகு, அமிழ்ந்திருக்கிற படகு. எஸ் 2 கரங்களை மேல உயர்த்தி. தனிமையா இருக்கிற என்ன, காலியா இருந்த என்ன, அவமானப்பட்ட என்ன, என் படகு அமிழும்படி, என் படகு நிரம்பும்படி, என் படகு ஆழமாய் கொண்டு போங்கப்பா. வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும்படி நான் வாஞ்சிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. பரிபூர்ணமாய் கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீர் ஆண்டவரை எங்களை நடத்தப்படி ஆசீர்வதிங்க. ஆம், 2025 ஒருவேளை தண்ணியா இருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், எதுவுமே இல்லாம எம்டியா இருக்கலாம். ஆனா 26 உங்க வார்த்தையை கேட்டு நான் ஆழமா போறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆழமா போறேன். என் படகு ஆட்டோமேட்டிக்கா நிரம்பும். கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.